ஒரு ஊரே ஒருவனை ஒதுக்கி வைக்கிறது. அவன் தாழ்ந்த குலம் என்பதால் கோயில் வாசலுக்குள் கூட நுழைய அனுமதி இல்லை. ஆனால் அந்த ஊரின் அரசனான ரங்கநாதரோ அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறான். உலகமே தீண்டத்தகாதவர் என்று சொன்ன ஒரு பக்தனை சாட்சாத் கோயில் அர்ச்சகரே தன் தோளில் சுமந்து கொண்டு கருவறைக்குள் ஓடினார். ஏன்? ஸ்ரீரங்கமே உறைந்து போன அந்த மிரட்டும் உண்மை என்ன? வாருங்கள், இதயத்தை உலுக்கும் திருப்பாணாழ்வாரின் கதைக்குள் செல்வோம். சுமார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீரங்கம் காவிரியாற்றின் மணல் பரப்பில் ஒரு முதியவர் இருந்தார். அவர் கையில் ஒரு பழைய யாழ் இருந்தது. அவர் மனமெங்கும் ஸ்ரீரங்கநாதர் மட்டுமே நிறைந்திருந்தார். எக்கணமும் அவரை மட்டுமே மனதில் நினைத்து பாடல் பாடிக்கொண்டே இருப்பார். அவர் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர் என்பதால் ஸ்ரீரங்கத்திற்குள் நுழைய அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அவர் தூரத்தில் தெரியும் கோபுரத்தை பார்த்து, அரங்கா, உன்னை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்று கண்ணீர் மல்க யாழ் மீட்டினார். அவரது இசை காற்றில் மிதந்து ரங்கநாதனின் கருவறை வரை சென்றது. அன்று காலை காவிரியாற்றில் புனித நீர் எடுக்க வந்தார் கோயில் அர்ச்சகர். அங்கே ஆழ்வார் மெய்மறந்து பாடிக்கொண்டிருப்பதை பார்த்து ஆத்திரமடைந்தார். ஏய் தீண்டத்தகாதவனே, வழியை விட்டு விலகு, நீ இங்கே நின்றால் நான் தீட்டாகி விடுவேன் என்று கத்தினார். பக்தியில் மூழ்கியிருந்த ஆழ்வாருக்கோ அது கேட்கவில்லை. பொறுமை இழந்த அர்ச்சகர் தரையில் கிடந்த ஒரு கூர்மையான கல்லை எடுத்து ஆழ்வார் மீது பலமாக எறிந்தார். அந்த கல் ஆழ்வாரின் நெற்றியில் பட்டு ரத்தம் தெறித்தது. ஐயோ, தவறு செய்து விட்டேனே என்று பதறிய ஆழ்வார் அந்த ரத்தத்தை துடைத்தபடி அர்ச்சகருக்கு தொந்தரவு தராமல் அங்கிருந்து ஓடி மறைந்தார். அர்ச்சகர் நீரை எடுத்துக்கொண்டு கோயிலுக்குள் சென்றார். கருவறையை திறந்த அவருக்கு கைகால்கள் நடுங்க தொடங்கின. அவர் கையில் இருந்த குடம் கீழே விழுந்தது. அப்படி என்ன அதிசயம் நடந்தது? கருவறையில் இருந்த ரங்கநாதரின் சிலையில் நெற்றியில் இருந்து ரத்தம் பொலபொலவென வழிந்து கொண்டிருந்தது. ஆபரணங்கள் அனைத்தும் இரத்தக்கரையாக இருந்தன. ஐயனே, உனக்கு என்னவானது? யார் உன்னை காயப்படுத்தியது என்று அர்ச்சகர் கதறினார். அப்போது கோயில் முழுவதும் ஒரு பிரம்மாண்ட அசரீரி ஒலித்தது. அர்ச்சகனே, என் பக்தன் மீது நீ எறிந்த கல் என் நெற்றியில் பட்டுவிட்டது. நீ அவமானப்படுத்தியது அவனை அல்ல, என்னை. அவன் காயத்தோடு வெளியே நிற்கும்போது நான் எப்படி உன் பூஜையை ஏற்பேன் என்று அந்த அசரீரி ஒலித்தது. அர்ச்சகருக்கு தன் தவறு புரிந்தது. ஓடோடி சென்று காவிரியின் மணலில் இரத்தத்தோடு அமர்ந்திருந்த திருப்பாணாழ்வாரின் காலில் விழுந்தார். என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை தீண்டத்தகாதவர் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள்தான் அரங்கனுக்கு பிரியமானவர். வாருங்கள், என் அரசன் உங்களை அழைக்கிறான் என்றார். ஆழ்வார் மறுக்கிறார். சுவாமி, நான் உள்ளே வரக்கூடாது, அது பாவம் என்றார். உடனே அர்ச்சகர், நீங்கள் நடக்க வேண்டாம், தோளில் ஏறுங்கள் என்று சொல்லி உலகமே வியக்கும்படி ஒரு தாழ்ந்த குலத்து பக்தனை தன் தோளில் சுமந்து கொண்டு ராஜவீதிகள் வழியாக கருவறைக்குள் சென்றார். அன்று கருவறையில் திருப்பாணாழ்வார் அந்த ரங்கநாதனை நேருக்கு நேர் பார்த்தார். ஸ்ரீரங்கநாதனே என்று 10 பாடல்களை பாடி முடித்த அந்த நொடியே அவர் ஒரு ஒளிப்பிளம்பாகி அந்த ரங்கநாதரோடு ஒன்றாக கலந்தார். நண்பர்களே, இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்தை உறக்கச் சொல்கிறது. பக்திக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, ஏழை பணக்காரன் தெரியாது. இறைவன் பார்ப்பது உங்கள் இதயத்தை மட்டும்தான். திருப்பாணாழ்வாரை தோளில் சுமந்ததால் அந்த அர்ச்சகர் தாழ்ந்து போகவில்லை. மாறாக லோகசாரங்க முனிவர் என்று இன்றும் கொண்டாடப்படுகிறார். அன்பு இருக்கும் இடத்தில் எப்போதும் அந்த அரங்கன் குடியிருப்பான் என்று அனைவரும் அறிந்ததே. இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஸ்ரீரங்கநாதர் கூறுவது ஒன்றுதான். நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் என்னை தேடி கோயிலுக்கு வரும்போது மட்டுமல்ல, உங்கள் மனம் உடையும் நேரத்திலும் நான் உங்களுடன் தான் இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் உங்களை சோதிக்க அல்ல, உங்களை உயர்த்தத்தான். நீங்கள் செய்யும் நல்ல செயல் ஒன்றும் வீணாகாது. நீங்கள் சிந்தும் கண்ணீர் காரணமில்லாமல் விழாது. அனைத்தையும் நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன். பயம் வேண்டாம், நம்பிக்கை வையுங்கள். நேரம் சரியாகும் போது நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். ஒருவரை துன்பப்படுத்தாதீர்கள். உதவி செய்ய முடிந்தால் உதவுங்கள். அதுவே என்னை வணங்குவதற்கு சமம். உங்கள் இதயம் சுத்தமாக இருந்தால் நான் அங்கேயே வாசம் செய்கிறேன். என்னை நினைத்து ஒரு நிமிடம் அழைத்தால் கூட நான் உங்களை விட்டு எப்போதும் பிரிய மாட்டேன். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் ரங்கா ரங்கா என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை ஷேர் செய்து அந்த அரங்கனின் புகழை பரப்புங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான கதையில் சந்திப்போம். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.